ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வீட்டில் எரித்து அதில் வரக்கூடிய பொருளை எப்படி பயன்படுத்துறதால இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ 4 பேருக்கு ரீச் ஆகும். இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான சிறப்புக்குரிய நாள் பங்குனி உத்திரம். இந்த நாளில் எல்லா விதமான முருகன் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் நடக்கிறது வழக்கம். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்புடைய வழிபாட்டு நாளாக கருதப்படுது. ஆனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் பங்குனி உத்திர தினமாகவும் முருகப்பெருமான் உட்பட எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். இதை முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாகவும், இந்திரனோட மகளாக இருக்கக்கூடிய தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை உட்பட எக்கச்சக்கமான தெய்வீக திருமண வைபவங்கள் இந்த பங்குனி உத்திரத்தில் நடந்திருக்குதான். அதுதான் இந்த பங்குனி உத்திரத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கான முக்கியமான நோக்கம். சொல்ல போனா முருக பக்தர்களுக்கு இது வரப்பிரசாதம். பழனிக்கு பால் காவடி எடுக்கிறது, பாத யாத்திரை செல்றது, பால் குடம் எடுக்கிறது, இது மாதிரி ஒருத்தவங்க ஒரு முறையில இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அப்பேற்பட்ட பங்குனி உத்திரம், அதாவது அந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் எப்ப சேருது, எப்போ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை மாலை 4:17 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:38 ஆரம்பித்து மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில 7:57 வரைக்கும் இருக்கு. நமக்கு உத்திர நட்சத்திரம் என்னவோ முதல் நாளே பிறக்குது. ஆனா பௌர்ணமி தேதியை கணக்கு பண்ணி நம்ம புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வழிபாடு செய்யணும். அன்னைக்கு காலையில 7:09 யமகண்டம், 12:01 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் பூஜை பண்ணலாம். குறிப்பாக காலைல 9:00 10:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அப்படி இந்த 1 மணி நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மதியம் 1:30 மேலே முருகப்பெருமானுக்கு படையல் போடலாம், வழிபாடு செய்யலாம், தூப தீபங்கள் காமிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். பங்குனி உத்திரம் அன்னைக்கு சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடுகள் செய்யறது மூலயமா செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அதனால்தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறின பல பேர் மொட்டை அடிக்கிறது, காவடி ஏந்துறது, பால் குடம் சுமக்கிறதுன்னு சொல்லி அவங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கான நாளாகவும் இதை பயன்படுத்திப்பாங்க. திருமணமாகாத ஆண்கள், பெண்கள், அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக பங்குனி உத்திரம் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கிட்டு நீங்க தெய்வீக வழிபாடு, இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய கோரிக்கை கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இதுதான் பங்குனி உத்திரத்தை எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இப்ப நாம சொல்லக்கூடிய பரிகாரம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் உங்க வீட்டில் பூஜை அறையில மொத்தமாக சேர்த்து எரித்து அதுல வரக்கூடிய ஒரு கருமை நிற சாம்பலை நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தும் போது வாழ்க்கையில பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். முதல்ல முக்கியமான பொருள், முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்தனம், அதாவது சந்தன வில்லை. பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தன வில்லை இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு சந்தன வில்லை எடுத்து வச்சுக்கணும். சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். தெய்வ கடாட்சம், முருக கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஓரளவுக்கு சிறியதா, ஒரு செம்பருத்தி இலை பெரிதா இருந்துச்சுன்னா அதை பாதியாக கிழித்து கூட இந்த ஒரு செம்பருத்தி இலையை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலை ஒரு தோஷ நிவர்த்தி பொருள். காரியத்தடை நீக்கி கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியாக குறைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு செம்பருத்தி இலைக்கு இருக்கு. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேருக்கும் உகந்த ஒரு அற்புதமான பொருள் இந்த ஒரு பச்சை கற்பூரம். திருமால்னு அழைக்கப்படக்கூடிய மகாவிஷ்ணு இருக்காருல,
அவருடைய மார்புல திருமகள்னு அழைக்கப்படக்கூடிய மகாலட்சுமி இடம் பிடித்த நாள் இந்த பங்குனி உத்திரம்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருக்கும் உகந்த ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க இதில் சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பணவசியம், ஜனவசியம், இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள் ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம் தெரியும், பணத்தை நம்ம பக்கம் காந்தம் போல இருக்கக்கூடியது. ஜனவசியமா என்னன்னா, நீங்க பார்க்கக்கூடிய வேலை தொழில், அதே மாதிரி உங்க கணவர் பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல அவருடைய மேலதிகாரிகிட்ட உயரதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குறது, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்போதுமே சந்தோஷமா நட்போட எந்த விதமான பகையும் இல்லாம உங்க கூடயே அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது தான் ஜனவசியம். இந்த இரண்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய்க்கு இருக்கு. அதனால ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது காரியத்தடை நீக்கியாவும் செயல்படும், மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்மாசனமாகவும் இந்த கிராம்பு இருக்கு. இப்படி எடுத்திருக்கக்கூடிய ஒரு பொருளும் முருகனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த பொருட்கள். இந்த எல்லா பொருட்களையும் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல, பரவாயில்ல மாலை 4:15 மணிக்கு உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சிட்டாலும் மறுநாள் காலையில ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கு. முடிஞ்சா இந்த பரிகாரத்தை பங்குனி உத்திரம் அந்த உத்திரம் நட்சத்திரம் முடியறதுக்குள்ள பண்ண போறீங்கன்னா காலையில 9லேருந்து 10, அதை விட்டீங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு மேல இந்த 2 நேரத்தில் பண்ணலாம். இந்த 2 நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ண முடியல தவற விட்டவங்களுக்கு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா தேங்காய் சிரட்டை, கொட்டாங்குச்சி, அதுல இந்த பச்சை கற்பூரம், செம்பருத்தி இலை, ஒரே ஒரு துண்டு சந்தனம், ஏலக்காய், கிராம்பு, இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். எரிய விடும்போது அதுல வரக்கூடிய ஜோதியை நீங்க முருகப்பெருமானாகவும் திருமாலாகவும் திருமகளாகவும் உங்க கண்ணுக்கு என்னென்ன தெய்வங்கள் தெரியுதோ எல்லா தெய்வங்களாகவும் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பச்சை கற்பூரம் நெய்யோடு சேர்ந்து எரியும் போது மற்ற பொருட்கள்லாம் அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து எரிந்து ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி தயாராகும். இதை அப்படியே எடுத்து சூடு ஆறுனதுக்கு பிறகு பத்திரப்படுத்திடுங்க. இப்போ அந்த கருமை நிற சாம்பல் உருவாயிருக்குல்ல, அதில் ஒரே ஒரு சொட்டு நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்க்கும் போது அந்த கருமை நிற சாம்பல் ஒரு மை மாதிரி தயாராகும். இந்த மைய ஆண்களாக இருக்க பட்சத்தில் நெத்திலையும், பெண்களாக இருக்க பட்சத்தில் உச்சந்தலையும் தடவிக்கலாம். ஆண்கள் ஒரு முக்கியமான விஷயம் வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கணும், சித்தி கிடைக்கணும், போகக்கூடிய காரியத்தில் நமக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். பெண்கள் போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கு, தீய சக்திகள் நெருங்கிடக்கூடாது, பில்லி சூனியம் செய்வினை இது மாதிரி எந்த விதமான கெட்ட சக்திகளும் என்னை நெருங்கிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது பெண்கள் உச்சந்தலை தடவிட்டு போகலாம். தயார் செய்து வைத்ததுக்கு பிறகு சுத்தபத்தம் இல்லாமல் குளிக்காம இந்த மையை நீங்கள் தொடவே கூடாது. இப்போ நீங்கள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு இதை தயார் செய்யறீங்கன்னா சரியாக ஒரு மாதம் வரும். அதன் பிறகு முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை அன்னைக்கோ சஷ்டி அன்னைக்கோ இதே மாதிரி தயார் செய்து நீங்கள் அந்த மையை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் செய்யக்கூடிய நாள், ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் பங்குனி உத்திரமா இருந்தால் அது விசேஷம்தான். இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தார் தவிர மற்ற நபர்கள் இதை பயன்படுத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான மை மாதிரி தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் முருக கடாட்சம் நிறைந்த பொருட்கள். அந்த பொருட்களை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.